போன வகுப்பு நான் நிறைய விஷயங்களும் சொல்லியிருந்தேன், நோட்ஸும் தந்திருந்தேன். இந்த மூலகங்கள்கிட்ட ஒக்சியேட்டன்கள் சேர்வைகள்ல இருக்குல்ல எவ்வாறு கணிக்கிறதுன்ற பற்றி கதைச்சிருக்கிறேன். எழுந்த மானத்துல நாங்கள் கணிக்க இயலாது. ஏற்கனவே கொஞ்சம் தகவல் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை அடிப்படையாக கொண்டுதான் கணிக்க முடியும். நாங்கள் அறிஞ்சிருக்க வேண்டிய பொதுவான விடயங்களை பற்றி தொகுத்து தந்து கொண்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நான் தரணும், ஆனா விளங்கப்படுத்திட்டேன். கதைச்சு மினக்கட வேண்டாம், நோட்ஸ் எழுதிட்டு இதை பற்றி பார்ப்போம். சரியா? இப்ப நீங்கள் கடைசியா எழுதின விஷயம் பிணைப்பில இருக்கைக்குள்ள மின்னதுத்தன்மை கூடின மூலகத்துக்கு மறை ஒட்சியேட், மின்னதுத்தன்மை குறைஞ்ச அதாவது மின் நேர்த்தன்மை கூடிய மூலகத்துக்கு நேர் ஒட்சியேட் வரும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, அந்த விஷயத்தை பற்றி எழுதிட்டேன். இன்னைக்கு நான் கூட்டம் முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டங்களுக்கு என்ன மாதிரி, 16ஆம் கூட்டம் 17ஆம் கூட்டங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும், எழுதிக்கொள்ளுங்க. எழுதின ரூல்ஸுக்கு அடுத்து எழுதிக்கொள்ளுங்க. கூட்டம் அடுத்த ரூல்ஸ், கூட்டம் ஒன்று கூட்டம் 2 என்பன கூட்டம் 1 கூட்டம் 2 என்பன முறையே +1 +2 +1 +2 +1 +2 கூட்டம் 1க்கு +1, கூட்டம் 2க்கு +2 தான் முறையே என்று சொல்லியிருக்கு. +1 +2 ஒட்சியேற்ற எண்களை மட்டும் சேர்வைகளில் வெளிக்காட்டும். ஒட்சியேற்ற எண்களை மட்டும் சேர்வைகளில் வெளிக்காட்டும். எண்களை மட்டும் சேர்வைகளில் வெளிக்காட்டும். அப்போ ஒரு சேர்வையில கூட்டம் 1 சேர்ந்த மூலகம் இருந்தாலோ கூட்டம் 2 சேர்ந்த மூலகம் இருந்தாலோ அது சேர்வையில கூட்டம் 1 +1 ஒட்சியேற்ற நிலையையும் கூட்டம் 2 +2 ஒட்சியேற்ற நிலையை தான் எடுக்கும். அப்ப அது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். சுயாதீன நிலையில 0, அவ்வளவுதான் எடுக்கும். அடுத்த ரூல், கூட்டம் 13 போரன் அலுமினியம் +3 ஒட்சியேற்ற எண்ணை வெளிக்காட்டும். கூட்டம் 13
போரன் அலுமினியம் +3 ஒட்சியேற்ற எண்ணெய் வெளிக்காட்டு. இதுக்கு கீழே வார கேலியம், இண்டியம், டேலியம் எங்களுக்கு அவ்வளவு பொருத்தப்பாடற்றது சேர்வைகளுக்கு தெரிஞ்சு வச்சிருங்க. +1 +3 ஒட்சியேற்ற எண்களை வெளிக்காட்டும். நீங்க அநேகமான சேர்வைகளை இதுல பத்தி காய்க்க மாட்டீங்க. +1 +3 ஒட்சியேற்ற எண்களை வெளிக்காட்டும். +1 +3 ஒட்சியேற்ற எண்களை வெளிக்காட்டும். சரியா? தெளிவாளி கொள்வோம். கூட்டம் 14 மேலிருந்து கீழே போக அலோகங்கள் குறைஞ்சு உலோகங்கள் வரும். உலோகங்கள் ஒருபோதும் மறை ஒட்சியேற்ற எண்ணெய் எடுக்காது. சேர்வைகள்ல உலோகங்கள் பிளஸ் ஒட்சியேற்ற நிலையை மட்டும்தான் எடுக்கும். கூட்டம் 14 எழுதிக்கணும். கூட்டம் 14 அதி உயர் என்றால் ஆகக்கூட அதி உயர் ஒட்சியேற்ற +4. அப்ப கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், வெள்ளியம், ஈயம் எல்லாம் மேக்சிமம் +4 வரைக்கும் ஒட்சியேற்ற எண்ணெய் வெளிக்காட்டும். அதி உயர் ஒட்சியேற்ற +4. அலோகங்களின் அதிதாள் அலோகங்களின் அதிதாள் ஆக குறைஞ்ச அதிதாள் ஒட்சியேற்ற -4. கீழே உலோகங்கள் வந்தால் உலோகங்கள் மறை ஒட்சியேற்ற எண்ணெய் எடுக்காது. அதனால அலோகங்கள் என்று இதுல செப்பரேட் பண்ணிருக்க. உலோகங்களின் அதிதாள் ஒட்சியேற்ற எண்ணெய் உலோகங்களின் அதிதாள் என்பது ஆக குறைந்த ஒட்சியேற்ற 0. உலோகங்கள் ஒருபோதும் இலத்திரங்களை ஏற்று மறை ஒட்சியேற்ற எண்ணெய் வெளிக்காட்டாது. சேர்வைகள்ல உலோகங்கள் இலத்திரங்களை இழக்குமே தவிர ஏற்காது. உலோகங்களின் அதிதாள் ஒட்சியேற்ற 0. எல்லா கூட்டத்திலையும் உலோகங்கள் வந்தால் இதுதான் கதை. அப்ப 14ஆம் கூட்டத்தில் இருக்கிற ஒரு மூலகம் அலோகம் என்று சொன்னால் அதற்கு -4 ஒட்சியேற்ற வரலாம், -3 ஒட்சியேற்ற வரலாம், -2 ஒட்சியேற்ற வரலாம், -1 வரலாம், 0 வரலாம், +1 வரலாம், +2 வரலாம், +3 வரலாம், +4 வரலாம். இதில் ஏதாவது ஒரு ஒட்சியேற்ற அது சேர்வைகள்ல காட்டும். சரியா? அப்ப 14ஆம் கூட்டத்தில் ஒரு மூலத்தை காட்டி சேர்வையில இந்த ஒட்சியேற்ற என்ன எங்களால சொல்ல முடியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் திட்டமான ஒட்சியேற்ற எண்ணெய் வெளிக்காட்டக்கூடியவர்களை பிடிக்கிறோம். அவரை வச்சு கொண்டு இவர் என்னன்னு சொல்றோம். சும்மா ஒரு சேர்வையை காட்டி இல்ல காவண்டி ஒட்சியேற்ற என்னன்னு கேட்க கூடாது. கேட்டால்
யோசிச்சுதான் பதில் சொல்லவன், பாடமாக்கி வச்சு பதில் சொல்லுகிறார். -4 இருந்து +4 வரைக்கும் அடுக்கு. அது உலோகமாக இருந்தால் 0 இருந்து +4 வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் பொதுவாக உலோகங்கள் வழிகாட்டுகின்ற ஒட்சியேட்டர் வந்து +2 +4. உறுதி நிலை இல்லாதால இலத்திரங்கள் அது இலக்கையில பங்கிட்டு வலி சேர்வையில உலோகங்கள் தோற்றிக்கிற குறைவுதான். பொதுவாக +2 +4 தான் இருக்கு. இப்ப நாங்கள் +4 வரை எடுக்கும். அதி உயர் +4 நோட் பண்ணிக்கொள்ளும். கூட்டம் 15. கூட்டம் 15. நீங்களே யோசிக்க பழகவன். கூட்டம் 15 அதி உயர் ஒட்சியேட்டர். அது உலோகமாக இருக்கலாம், அலோகமாக இருக்கலாம். அதி உயர் ஒட்சியேட்டர் அதி உயர் ஒட்சியேட்டர் +5 +5 கூட்ட எண்ணோட 10 கழிக்க புறப்படும். முந்தி படிச்சிருப்பீங்க, கூட்ட எண்ணுக்கு சமன் என்று படிச்சிருப்பீங்க. இப்ப நாங்கள் 18 கூட்டங்கள் படிக்கிறதால அது பிழைக். அதி உயர் ஒட்சியேட்டர் +5. அலோகங்களின் அதிதாள் ஒட்சியேட்டர். அலோகங்களின் அதிதாள் ஆக குறைஞ்சது -3. இப்ப நைதரசன் -3 இருந்து +5 வரைக்கும் ஒட்சியேட்டர் நிலையை வெளிக்காட்டும். நைதரசன் அதிதாள் ஒட்சியேட்டர் -3. உலோகங்கள் என்று சொன்னால் 0. அவ்வளவு. உலோகங்களின் அதிதாள் ஒட்சியேட்டர் 0. பதினைஞ்சாம் கூட்டத்துல கீழவார அண்டிமணி பிஸ்மத் உலோக இயல்பு கூட. அதுலயும் பிஸ்மத் வந்து உலோகம். உலோகங்கள் என்றால் மறை ஒட்சியேட்டர் எடுக்காது. உலோகங்களின் அதிதாள் 0. உலோகங்களின் அதிதாள் ஒட்சியேட்டர் 0. அப்ப 15ஆம் கூட்டத்தில் இருக்கிற ஒரு அலோகம் -3 ஒட்சியேட்டர் சேர்வைகள்ல வெளிக்காட்டலாம், -2 வெளிக்காட்டலாம், -1 வெளிக்காட்டலாம், 0 வெளிக்காட்டலாம், +1 வெளிக்காட்டலாம், +2 வெளிக்காட்டலாம், +3 வெளிக்காட்டலாம், +4 +5 +6 வெளிக்காட்டாது. அதான் அதி உயர் என்று வெள்ளைப்படுத்தியது. அதி உயர் ஆகலும் கூட. உலோகம் என்றால் உலோகங்கள் இலத்திரங்கள் இழந்து அனைவரும் பொதுவாக +3யும் +5 தான் உறுதியாகும். ஆர்சனிக் எல்லாம் +3 +5 வெளிக்காட்டும்.
கூட்டம் 16ல கூட்டம் 16ல் கூட்டம் 16ல அதி உயர் ஒட்சியேட்டன் +6 ஆனால் ஆக்சிஜன் விதிவிலக்கு ஆக்சிஜனுக்கு அதி உயர் ஒட்சியேட்டன் +2 ஆக்சிஜன் தவிர்ந்த கீழே உலோகங்கள் எந்த ஒரு மூலமும் 100% உலோகமாக நடந்து கொள்றதில்லை 16ஆம் கூட்டத்துல உலோக இயல்பு கூட பொலோனியத்துக்கு ஆனா 100% உலோக இயல்பு இல்லை அதி உயர் ஒட்சியேட்டன் +6 நோட்ல நாங்கள் குறிப்பிட வேண்டிய விஷயம் விதிவிலக்கு ஆக்சிஜனின் அதி உயர் ஒட்சியேட்டன் +2 ஆக்சிஜனின் அதி உயர் ஒட்சியேட்டன் +2 OF2 என்ற ஒரு சேர்வையில படிச்சிருக்கு விதிவிலக்குல தான் OF2 ல ஒட்சியேட்டன் +2 அப்ப ஆக்சிஜன் தவிர்ந்தவை +6 ஆக்சிஜன் ஒரு விதிவிலக்காக 16ஆம் கூட்ட மூலகங்கள் அதி உயர் ஒட்சியேட்டன் +6 என்றால் பிள்ளை ஆக்சிஜன் இருக்கு விதிவிலக்கு அலோகங்களின் அதிதாழ் ஒட்சியேட்டன் -2 உலோகங்கள் என்று இல்ல ஆனால் 0 100% உலோக நடத்தக்கூடிய மூலம் 16ஆம் கூட்டத்தில் இல்லை பொலோனியத்தை நாங்கள் உலோகம் என்று சொல்லலாம் ஆனால் பொலோனியம் கதிர் தொழிற்பாட்டு மூலம் அடுத்தது 17ஆம் கூட்டம் 17ஆம் கூட்டம் இதுல நீங்கள் அலோகத்துக்கு -2 -1 0 +1 +2 +3 +4 +5 +6 ஆக்சிஜன் -2 -1 0 +1 +2 ஆக்சிஜனுக்கு நீங்க எழுதினால் ஆக்சிஜனுக்கு -2 இருக்கு அதான் அநேகமான சந்தர்ப்பம் -2 -1 இருக்கு பெராக்சைடு 0 +1 O2F2 O2F2 ல +1 OF2 ல +2 ஆக்சிஜனுக்கு +3 ஒட்சியேட்டன் எடுக்காது 17ஆம் கூட்டம் என்றால் 17ஆம் கூட்டத்திலே புளோரின் இருக்கிறார் பிரச்சனைக்குரிய அப்ப அதி உயர் ஒட்சியேட்டன் +7 என்று சொன்னால் புளோரின் நோட்டுக்கு வரும் குறிப்பில புளோரின் எழுதப்பட வேணும் புளோரினுக்கு அதி உயர் ஒட்சியேட்டன் 0 ஏன் புளோரினோட மின்னதித்தன்மை கூடிய மூலம் இந்த உலகத்திலேயே இல்லை வேற புளோரின் இருந்து இலத்திரனை பறிக்கிறது கூட்டம் 17 அதி உயர் ஒட்சியேட்டன் -7 அலோகங்களின் அதிதாழ் ஒட்சியேட்டன் -1 அதுல எந்த மாற்று கதைக்கு முடக்கு கூட்டம் 17ல மூலகங்கள் யாவும் கூட்டம் 17 மூலகங்கள் யாவும் அலோகங்கள் அங்க ஃப்ளோவில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை உலோகங்கள் இல்லை கூட்டம் 17 மூலகங்கள் எல்லாமே அலோகங்கள் அப்ப -1 தொடக்கம் +7 வரையான ஒட்சியேட்டன்களை 17ஆம் கூட்ட மூலகங்கள் வெளிக்காட்டும் சரியா -1 தொடக்கம் +7 வரையான மூலகங்களை 17ஆம் கூட்ட மூலகங்கள் வெளிக்காட்டும்
குறிப்பில் எழுதி கொள்ளுங்க. புளோரின் விதிவிலக்கானவர். புளோரினின் அதிஉயர் ஒட்சியேற்ற 0. புளோரினின் அதிஉயர் ஒட்சியேற்ற 0. அப்ப புளோரின் எடுக்கிற ஒட்சியேற்ற -1 மற்றது 0. 17ஆம் கூட்டத்துல புளோரினுக்கு சுயாதீன நிலையில 0 ஒட்சியேற்ற சேர்வைகள்ல -1 ஒட்சியேற்ற தானே இருக்கு. அப்ப புளோரின் எங்கெல்லாம் சேர்வை உருவாக்குதோ அங்கெல்லாம் புளோரினுக்கு -1 தூக்கி கொடுத்துட்டு இருக்க வேண்டியது. சரியா? ஒரு மூலக்கூறு தரப்படும் போது அந்த மூலக்கூறுல திட்டமான ஒட்சியேற்றனை வெளிக்காட்டுகின்ற ஆளை வச்சுக்கொண்டு மாறுபட்ட ஒட்சியேற்றங்களை வெளிக்காட்டினால் அந்த இடத்துல என்ன ஒட்சியேற்ற நிலையில இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேணும். இப்ப முதல்ல எங்களுக்கு திட்டமான ஒட்சியேற்ற யாருக்கு இருக்கு, எந்த சந்தர்ப்பத்தில் யார் என்ன ஒட்சியேற்ற எடுக்கும்னு தெரிய வேணும். நான் நினைக்கிறேன் 3 கிளாஸ் நான் இதையே கதைச்சிருக்கேன், 3 கிளாஸுக்கு மேல. ஆக 3 மணித்தியாலத்துல ஒரு யூனிட்டே முடியும். என்ன 3 மணித்தியாலத்துல ஒரு யூனிட்டே முடியுது. இங்க நான் ஒரு ஒட்சியேற்றனை பற்றி விளங்கப்படுத்துறதுக்கு 3 மணித்தியாலத்தை மினக்கடுத்தி இருக்கேன். ஆகவே கொஞ்சம் கவனமா எடுங்க. நாங்கள் நேரம் போறதை பற்றி இப்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல் விளங்கும். நான் முடிச்சிட்டேன் என்று சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை. நீங்கள் விளங்கிக் கொள்ளும். எவ்வளவு விஷயத்தையும் திருப்பி திருப்பி நீங்க வாசிச்சாதான் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வரும். அதுக்காண்டி பாடமாக்குறீங்கள, பாடமாக்கி ஒரு பிரயோசனம் இல்லை. அதுக்கு பயிற்சிகளை செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு ஞாபகம். சரி, விதிவிலக்குகள்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். கொஞ்சம் கேள்வி போட்டிருந்த நான் பிபிஎம் தொடர்பான கேள்விகள் செய்திகளோ எனக்கு தெரியாது. நான் தார கேள்வி எல்லாத்தையும் நான் செய்து விடையிலாது. பயிற்சிகளுக்காக நிறைய கேள்விகளை நான் போட்டுக்கொள்றது. நோட்ஸு கொண்டு கொஞ்சம் கேள்வி இருக்கு. இன்ன கேள்விகளை செய்து விட்டா பிள்ளைகளுக்கு விளக்கம் பெற மாட்டேன். அந்த கேள்விகளை நாங்க செய்து விட புத்தகங்கள்ல பாக்குற கேள்விகள், பேப்பர்ல பாக்குற கேள்வி எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துட்டு அவ்வளவு கேள்வியும் செய்து விட்டால் அது சரி வராது. ஒரு படிக்கிற பிள்ளைக்கும் அவ்வளவு இல்லை, படிப்பிக்கிறவங்களுக்கும் அது சரி. கேள்வியை கொடுத்தா அவ்வளவு கேள்வியும் செய்து வந்துட்டா இப்ப இந்த யூனிட் ஒரு கேள்வி உங்களுக்கு பயிற்சிகளுக்காக நிறைய கேள்வி போடுறேன். நீங்கள் உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி சில கேள்விகளுக்கு தீர்வு காணவும். உண்மையில விளாங்கையிலன்னா அந்த கேள்விகளை எனக்கு சொல்லும், அனுப்பவும். இந்த கேள்வி விளாங்கையிலன்னு சொல்லி இப்ப நானும் அதை மனதில் வச்சிருப்பேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த கேள்வி சம்பந்தமான கேள்விகள் வரும்போது நான் உங்களை விளங்கப்படுத்தி கொடுப்பேன். நீங்கள் தேடி கேள்விகளை செய்ய மாட்டீங்கன்றக்காண்டி நாங்கள் கேள்விகளை எடுத்து போடுறோம்.
வெளியிலுங்க பின்வரும் சேர்வைகளில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மூலகங்களில் ஒட்சியேற்ற எண்களை காண்க. அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மூலகங்களின் ஒட்சியேற்ற எண்களை காண்க. பிராக்கெட்டுக்கு போடுங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் காண்ற ஒட்சியேற்ற வந்து சராசரி ஒட்சியேற்ற. சராசரி ஒட்சியேற்ற போட்டுக்கொள்ளுங்க. சராசரி ஒட்சியேற்ற. முதலாவது கேள்வி H2S சல்பர் என்ற ஒட்சியேற்ற. சல்பர் ஒரு 16ஆம் கூட்டம் மூலகம். அப்ப -2 இருந்து +6 வரைக்கும் ஒட்சியேற்ற எண்ணெய் வெளிக்காட்டும். அப்ப இந்த H2S ஒட்சியேற்ற எவ்வாறு நாங்கள் இதுல காணணும்? H2S சல்பருக்கு என்ன ஒட்சியேற்ற எப்படி காணது? இது எளிமையாக இருக்கு. என்னன்னு சொன்னா ஐதரசன் மட்டும்தான் இதுல இணைஞ்சிருக்கு. ஐதரசன் ஒட்சியேற்ற எங்களுக்கு தெரியுமா இல்லையான்றதான் ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஐதரசன் தன்னிலும் மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் அலோகங்களோட சேரும் போது ஐதரசன் ஒட்சியேற்ற +1. ஆகவே H2S ஐதரசன் ஒட்சியேற்ற எங்களுக்கு திட்டமாக தெரியும் +1. அப்ப நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதுல உள்ள ஒவ்வொரு மூலகங்கள்டையும் ஒட்சியேற்ற எண்களுக்கு அச்சரணித கூட்டுத்தொகை 0. ஐதரசன் அலோகங்களுடன் சேரும் போது +1 ஒட்சியேற்ற எண்ணை வெளிக்காட்டும். +1 என்பதை நாங்கள் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனா மைனஸ் கட்டாயம் காட்டும். நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. +1 ஒட்சியேற்ற எண்ணை வெளிக்காட்டும். இதுல சல்பர் ஒட்சியேற்ற தெரியாது. அதான் கேள்வி. அவ 2 சாக S தான் 0. ஆகவே S வந்து இந்த 2 அங்கால போய் -2 வந்து. அப்ப இதுல கந்தகத்தின் ஒட்சியேற்ற -2. இப்படி நீங்கள் எழுதி கணிச்சு -2 சொல்லணும் மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க கண்ணால பார்த்து ஐதரசனுக்கு சக உண்டு. இதுல 2 ஐதரசன் இருக்குது. ஆகவே 2 ஒட்சியன்டையும் கூட்டினா 0 வரும். சாரி, சல்பர்டையும் கூட்டினா 0 வரணும். ஆகவே சல்பர் -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்குமென்று நீங்களா கண்டுபிடிக்கணும். பார்த்தோன்னா விட போட்டாலும் சந்தோஷம். ஆனால் நான் இப்ப இப்படி செய்கிறது என்னன்னா குழப்பங்கள் வராது. கொஞ்சம் பெரிய அணுக்கள் கூட அணுக்கள் இருந்தா கஷ்டம். முதலாவது கேள்வி இப்படி இருக்கு. இரண்டாவது கேள்வி SO2 இதுல இருக்கிற சல்பர் ஒட்சியேற்ற. SO2 கந்தகத்துக்கு என்ன ஒட்சியேற்ற? மூன்றாவது H2S2O7 இதுல கந்தகத்தின் ஒட்சியேற்ற என்ன? நாலாவது S2Cl2 இதுல கந்தகத்துக்கு என்ன ஒட்சியேற்ற? அஞ்சாவது HNO3 நைதர் செல்ல என்ன ஒட்சியேற்ற? ஆறாவது N2O நைதரசன் ஒட்சியேற்ற என்ன? ஏழாவது NO நைதரசன் ஒட்சியேற்ற என்ன?
எட்டாவது N2O5 ஒன்பதாவது KMnO4 10 MnCl2 இதுல N2O5 நைதரசன் இது KMnO4M இது M D குழு உலோகங்களும் கலக்கோட்சியேற்றங்களை வெளிக்காட்டும். இதுல அடையாளப்படுத்தப்பட்டிருக்க மூலங்கள் ஒட்சியேற்றங்களை நான் சொன்ன கொமாண்டின் படி கணியுங்க. H2S SO2 H2S2O7 S2Cl2 HNO3 N2O NO N2O5 KMnO4 MnCl2 செய்து பாருங்க. இரண்டாவது கேள்வியில கந்தகத்தினதும் 2 ஒட்சிஜனினதும் ஒட்சியேற்றங்களுக்கு அச்சரான கூட்டுத்தொகை 0. அநேகமான சேர்வைகள்ல ஒட்சிஜன் -2 ஒட்சியேற்றங்களை வெளிக்காட்டு. விதிவிலக்கு பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடு O2 F2O OF2 O2F2 இதுல எந்த ஒரு சந்தர்ப்பமும் பெராக்சைடுல இல்ல. ஆகவே ஒட்சிஜன் ஒட்சியேற்றம் செயல் 2. அப்ப நீங்க ஒட்சிஜனுக்கு ஒட்சியேற்றனை பிரதியிடலாம். செயல் 2. ஆகவே சல்பர் ஒட்சியேற்றம் சகதரசைய செயல் 4 சமன் 0 பெஸ் வந்து சக 4 sulfur oxidant +4. இதே போல H2S2O7 இந்த சல்பர் oxidant சகனால இதுல சல்பர் oxidant சய 2 இதுல சக 4. H2S2O7 ல 2 ஐதரசன் 2 கந்தகம் 7 ஒட்சிஜன் உலகத்தின் அச்சரான கூட்டுத்தொகை 0. இங்க ஐதரசன் இணைஞ்சிருக்கிறது அலோகங்களோடு. ஆக ஐதரசன் ஒட்சிஜன் திட்டமாக தெரியும். ஒட்சிஜனுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆக ஒட்சிஜன் -2 ஐதரசனுக்கு 1 ஒட்சிஜனுக்கு சய 2 திட்டமாக கொடுக்கப்படக்கூடியது. சக 2 அங்க சய 14 கழிவிட்டால் சக 12 வரும். சய 12 2 சல்பர் ஒட்சிஜன் சக 12. ஆகவே ஒரு சல்பர் ஒட்சிஜன் சக 6. H2S2O7 க்கு கந்தகத்தின் ஒட்சிஜன் +6. H2S2O7 ல கந்தகத்தின் ஒட்சிஜன் +6. இது நீங்கள் இத கண்ணால பார்த்து சொல்லலாம். ഇതിന്റെ ഒക്സിജൻ കൂട്ടുതൊക 0. 7 ஒட்சிஜன் இருக்கு. அப்ப 7 ஒட்சிஜனுக்கு சய 2 படி சய 14. 2 ஐதரசன் இருக்கு. ஐதரசனுக்கு சக அப்ப சய 14 சக 2 12. 2 கந்தகம் இருக்கு. அப்ப ஒரு கந்தகத்துக்கு 6. ஒரு கணித்தலும் இல்லாமல் கண்ணால பார்த்து சொல்ல தெரிஞ்சால் நல்லது. அப்படித்தான் நீங்கள் சொல்ல பழகவும். ஃபர்ஸ்ட் டைம் என்றதால நீங்கள் கணியுங்க, பிரச்சனை இல்லை. விட சரியா வரணும், விட பிழைக்க கூடாது. இதுல கந்தகத்தின் ஒட்சிஜன் +6.
+7 வந்தா நீங்கள் செய்யறது பிள்ளையண்ட அர்த்தமே. கந்தகம் 16ஆம் கூட்டம் மூலம் அதி உயர் ஒட்சியேற்றம் +6. அதுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் யோசிக்கலாம். அடுத்து S2Cl2. ரெண்டு கந்தகம் 2 குளோரின் ஒட்சியேற்றன்களோட கூட்டுத்தொகை 0. இதுல குளோரினுக்கும் மாறுபட்ட ஒட்சியேற்றங்கள் இருக்கு, கந்தகத்துக்கும் மாறுபட்ட ஒட்சியேற்றங்கள் இருக்கு. என்ன செய்கிறது, யாருடைய ஒட்சியேற்றனை பயன்படுத்தி யாருடைய ஒட்சியேற்றனை கணிக்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கு. அதுக்கு நான் விளங்கப்படுத்த சொன்னான். ICL வச்சு கொண்டு சொன்னான். அயடினுக்கும் -1 இருந்து +7 வரைக்கும் இருக்கு, குளோரினுக்கும் -1 இருந்து +7 வரைக்கும் இருக்கு. இப்ப இதுல யாருடைய ஒட்சியேற்றங்களை தேவை? கந்தகத்தின் ஒட்சியேற்றன் வேணும். இப்ப குளோரினுக்கு என்ன ஒட்சியேற்றன் போடுறோம்னா பிரச்சனை பாருங்க. குளோரின் 17ஆம் கூட்ட மூலம். கந்தகத்திலும் குளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. மின்னெதிரான மூலகம் மறை ஒட்சியேற்றனையும் மின் நேரான மூலகம் நேரொட்சியேற்றனையும் எடுக்கும் என்று சொல்லி இருக்கு. அப்ப இந்த இடத்துல குளோரினுக்கு எடுக்கக்கூடிய ஒட்சியேற்றன் வந்து சயவில குளோரின் எடுக்கிற ஒரே ஒரு ஒட்சியேற்றன் -1. அப்ப திட்டமாக போடலாம். 2 சல்பர் குளோரின் ஒட்சியேற்றன் சயோன். ஏன் சயோன் போட்டேன்? கந்தகத்திலும் குளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. அப்ப மின்னெதிரான மூலகம் மறை ஒட்சியேற்றனை வழிகாட்டு. அப்ப 2 கந்தகம் சகதர சய 2 அங்கால போக சக 2 வரும். ஆகவே ஒரு கந்தகத்துக்கு சக 1. சொல்றேன். S2Cl2 கந்தகத்தின் ஒட்சியேற்றன் சக 1. இதை நீங்கள் கண்ணால பார்த்து போட்டால் நல்ல. இதுல பாருங்க, கந்தகத்தை விட குளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை கூட. குளோரினுக்கு -1. 2 குளோரின் இருக்கு, 2 மைனஸ். வெச்சனத்துடைய கண்ணால யோசிச்சு பாருங்க. கண்ணால பார்த்து கண்டுபிடிக்குவான். இதுல நைதரசன் ஒட்சியேற்றன் என்னவா இருக்குமான்னு சொல்லி. ஐதரசனை கொண்டு ஒட்சனுக்கு சய 2, 3 ஒட்சனுக்கும் சய 6. ஐதரசனை கொண்டு கழிச்சால் சய 5. இவ்வளவு நடுநில். ஆகவே நைதரசன் சக 5ல இருக்க போது. அல்லது கணிப்போம். ஒரு ஐதரசன், ஒரு நைதரசன், 3 ஒட்சிஜன். அச்சரன்ல கூட்டுத்தொகை 0. ஐதரசன் ஒட்சிஜன் தெரியும், அலோகத்தோட இருக்கு. அவன் சக 1. நைதரசனுக்கு தெரியா. ஒட்சனுக்கு சய 2, சய 6 கழிச்சால சய 5 அங்கால போக சக 5. இப்ப நைதரசனுக்கு சக 5. அவ N2O ஒரு ஒட்சனுக்கு சக 2. இந்த மூலக்கூறு நடுநில். 2 நைதரசனுக்கு சக 2. அப்ப ஒரு நைதரசனுக்கு சக 1. ஒரு நைதரசனுக்கு சக 1 இருக்கு.
ரெண்டு டைவர்சன்டையும் ஒரு ஒட்சன்டையும் ஒட்சியேட்டான் 0. டைவர்சனுக்கு சொல்லலாம் கணக்கு ஒட்சியேட்டான் இருக்கு. ஒட்சன் அநேகமான சேர்வையில -2. மற்றது மின்னகத்தன்மை கூடின மூலம் ஒட்சன் தான். அப்ப சய 2 சமன் 0. ரெண்டு நைதர்சனுக்கு சக 2. அது ஒரு நைதர்சனுக்கு சக 1. இதுல நைதர்சன் ஒட்சியேட்டான் சக 1. அப்ப இதுல யோசிச்சு பாருங்க, சடாரன்னு சொல்லலாம். ஒரு ஒட்சனுக்கு சக 2, இதுல ஒரு நைதர்சன் இருக்கு. அப்ப நடுநிலை நைதர்சனுக்கு சக 2. ஏழாவதுல நைதர்சனுக்கு சக 2. எல்லாம் போடுங்க. நெல் சகோ சமன் சைவ். இதற்கு சக 2. நைதர்சனுக்கு சக 2. நைதர்சனுக்கு ஒட்சனுக்கும் 0 ஒட்சன் சக 2. நைதர்சனுக்கு சக 2. மற்றாக்கள் இதே செய்து பாருங்க, செய்து பார்த்து போடுங்க என்ன மாதிரி. இதுல எண்டு என்ன, இந்த எம்என் என்ன, இதுல எம்என் என்னன்னு பாருங்க. இதாக்கள் போடுங்க என்னன்னு பாப்போம். சரியா? அப்ப கொஞ்சம் அது விளங்கு. நீங்க இன்னைக்கு கண்ணால பார்த்து போட்டா நல்ல ஒரு காங்க அடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்னதால போட்டீங்களோ விட விளைக்க கூடாது. இப்ப முதல்ல எது உங்களுக்கு சுகமா இருக்கோ, இதை செய்தால் உங்களுக்கு சரியான விட வருமோ அதை பயன்படுத்தி இப்படி எழுது. ஓகே குட். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? சரியா? சீராங்களெல்லாம் போடுங்க, அப்பதான் எனக்கு ஃபீட்பேக் தெரியும் என்ன நடக்குது. தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு தெரியாத கண்டுபிடிக்கிறானு. சரி, பாருங்க. into O5
அப்ப 2 நைதர்சன் 5 ஆக்சிஜன். இது ஒரு மூலக்கூறுன்றதாலதான் பூஜ்ஜியத்தை சமம். அயன் என்ற அயனின் ஏற்றத்தின் வகைக்கும் ஏற்றத்துக்கும் சமப்படுத்தி. இதுல நைதர்சன் ஒட்சியேட்டர் தெரியாது. ஆனா ஒட்சனுக்கு எங்களால் சொல்ல முடியும். ஒட்சன் பொதுவாக -2 ஒட்சியேட்டர் வெளிக்காட்டு. 2 நைதர்சன் 0. இது சக 10. 2 எண்ணுக்கு சக 10 ஒட்சியேட்டர் குறிப்பிட திசையும் குறிப்பிடப்பட வேணும். ஒன்று போடுறேன், சக ஒன்று போடும். உங்களுக்கு தெரியும் தானே, 2 போட்டா சக தானே முன்னுக்கு இருக்கா, என்ன பிடிச்சு கேட்க கூடாது. ஒட்சியேட்டர் இப்படித்தான் எழுதப்பட வேணும். அவ என்னென்றால் நைதர்சன் ஒட்சியேட்டர் என்னன்னா சக 5 எழுதும். 5 எழுதுறது திரும்பத்தக்கது இல்லை, பொருத்தப்பாடு. ஒட்சியேட்டருக்கு திசை குறிப்பிடப்பட வேண்டும். அதுதான் KMN. ஒரு K ஒரு MN 4 ஒட்சிஜன் கூட்டுத்தொகை 0. உங்களுக்கு தெரியும் கூட்டம் 1 மூலகங்கள். கூட்டம் 1 மூலகங்கள் சேர்வைகள்ல +1 ஒட்சியேட்டனிலே மட்டும் எடுக்கும். இதனை பற்றி தெரியாது இருக்கட்டும். அநேகமான சந்தர்ப்பத்தில் ஒட்சிஜன் வந்து -2 ஒட்சியேட்டனே வலிக்காது. விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் சொல்லி இருக்கு. அப்ப 8 சய 8 ஒன்று போனா சய 7. அப்ப MN வந்து சக 7 MN இந்த ஒட்சியேட்டன் சக 7. அதே போல MnCl2. நீங்கள் ஒரு நாள் பார்க்கலாம், உலோகத்தை விட குளோரினுக்கு மின்னேத்தன்மை கூட. அப்ப 2 குளோரினுக்கு 2 மைனஸ், இதுக்கு 2 பிளஸ். பூஜ்ஜியம் மைனஸ் அங்காளவோ பிளஸ் 2 வரும். அப்ப MN இந்த ஒட்சியேட்டன் சக 2. அடுத்த கேள்வி கொள்ளுங்க. பின்வரும் அயன்களின் ஒட்சியேற்ற எண்ணை கணிக்க. பின்வரும் அயன்களின் ஒட்சியேற்ற எண்ணை கணிக்க. இதுவும் சராசரி ஒட்சியேற்றம் தானே. இந்த கணித்தல் முறையில நீங்கள் காண்றது உண்மையான ஒட்சியேற்றம் இல்ல, சராசரி ஒட்சியேற்றம். ஆகவே இது பின்னங்கள்லையும் அமையும். உண்மையில ஒரு மூலகத்தின் ஒட்சியேற்றம் பின்னத்திலே இருக்காது. இப்ப 2 நைதர்சன் இருக்கு, ஒன்றுக்கு 3 இன்னொன்றுக்கு 5 இருந்தால் 8. 2 நைதர்சனுக்கு ஒட்சியேற்றம் பார்த்தால் +4 தானே வரும், சராசரி தானே. அப்ப நாங்கள் காண்றோம். நைதர்சனுக்கானது the PO4 3-
HPO3 2 minus. 10வது HPO3 2 minus. இதே எழுதி கொள்ளுங்க. ICl MnO இதுல manganese இந்த KNO2 neither இந்த Mn2O7 இந்த manganese இந்த AlNO3 thrice neither SF6 കന്തകത്തിന്റെ XeO4 സെലേനിയത്തിന്റെ XeO2 xenon selenium இல்ல xenon HClO3 chlorine H2S2O3 H2S2O3 சரியா ஒரு அவ்வளவு துணியம் இருக்கா காணிச்சு எனக்கு ஒரு அனுப்பி கொள்ளுங்க.
சரியாடா? இதோட நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இவ்வளவு எழுதி கொள்ளுங்க, எழுதி செய்யுங்க.